நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வாட் டிட் த சுப்ரீம் கோர்ட் சே அபவுட் தி பெய்ட் மேட்டர்னிட்டி லீவ். ஓகேங்களா? இந்த எடிட்டோரியல் என்னன்னா அடாப்டிவ் மதர்ஸ், சோசியல் செக்யூரிட்டி கோட், பேட்டர்னிட்டி லீவ் இந்த டாபிக்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், சுப்ரீம் கோர்ட் ஆன் பெய்ட் மேட்டர்னிட்டி லீவ் கோர் ரூலிங்ஸ் அண்ட் லீகல் பேசிஸ். சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக நடந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அடாப்டிவ் மதர்ஸ்க்கும் வந்து 12 வாரம் கண்டிப்பாக வந்து பெய்ட் லீவ் வந்து தந்தே ஆகணும். அது வந்து சைல்டு ஏஜ் பேஸ் பண்ணி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து முக்கியமான ஒரு லா வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிப்பாங்க. அது என்னன்னா செக்ஷன் 16 கிளாஸ் 4 சோசியல் செக்யூரிட்டி கோட் 2020. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்து என்னென்னா 3 மாதத்துக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த லீவ் வந்து எலிஜிபிள். அது மாதிரி இல்லைன்னா எலிஜிபிள் இல்லை, அது மாதிரி சொல்லிப்பாங்க. 3 மாதத்துக்குள்ள குழந்தைங்க மட்டும் அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி 12 வாரம் வந்து பெய்ட் லீவாக இருக்கும். இல்லாட்டி வந்து லீவே இல்லை, அது மாதிரி சொல்லிப்பாங்க. இது வந்து என்னென்னா டிஸ்கிரிமினேஷன் ஆர்பிட்ரியாக இருக்குது. ஸோ வந்து வயலேட்ஸ் த ஈக்குவாலிட்டி பிரின்சிபல் அது மாதிரின்றதுனால சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? எது மாதிரி கேன்சல் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். கான்ஸ்டியூஷனல் அண்ட் லீகல் பேசிஸ். ஆர்டிகல் 14 என்னன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. எல்லாரும் வந்து ஈக்குவாலிட்டியை கன்சிடர் பண்ணணும்ல. இப்போ வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியோ 3 மாதத்துக்கு பின்னாடியோ வந்து அடாப்ட் பண்ணுறது வந்து இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் ஆர்டிகல் 21 டிக்னிட்டி அண்ட் லைஃப் இருக்குல்ல. ஒரு உமன் வந்து அடாப்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து வந்து 3 மாதத்துக்குள்ளே இருந்தால் மட்டும் ஒரு என்ஷூர் ஒரு ரெகனைசேஷன் தர மாதிரி இருக்குது. 3 மாதத்துக்கு அப்புறமானா ஒரு எதுவுமே இல்லை நார்மலாக இருக்க மாதிரின்றா அந்த தாய்மையை வந்து அவங்களாட்டே முடியல, ஏற்கனவே வந்து வீக்காக டிசப்பாயிண்டாக ஃபீல் பண்ணும். இது மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் கிரியேட் பண்ணால் டிக்னிட்டி அண்ட் லைஃப்பும் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கோர்ட் பிரின்சிபல் என்ன சொல்லிச்சுன்னா, மதர்ஹுட் நாட் ஒன்லி பயாலஜிக்கல் லிங்க்டு டு ரீப்ரொடக்டிவ் அட்டானமி. அதான் வந்து என்னென்னா ஒரு தாய் ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுத்தா எவ்வளோ வந்து ஒரு கேர் இருக்குமோ அதே மாதிரி தான் அடாப்ட் பண்ணாலும் அது மாதிரி ஒரு கேர் இருக்கும். ஸோ வந்து மதர்ஹுட்ன்றது பயாலஜிக்கல். தானாக வந்து ஒரு ஒரு ரத்தம் பிளட் வழியாக ஒரு பிளட் லைனாக இருக்கும்ல, அது மாதிரி இல்லாமல் ஒரு பயாலஜிக்கல் மட்டுமே இல்லாமல் ரீப்ரொடக்டிவ் அட்டானமி எல்லாமே வந்து சிமிலர் ஈக்குவலாக தான் அது மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? மேட்டர்னிட்டி லீவ்ஸ் என்ஷூர் எமோஷனல் பாண்டிங் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். இப்போ வந்து ஒரு குழந்தை 3 மாதத்துக்குள்ள அந்த சப்போஸ் ஒரு 4 மாதம் குழந்தைய வந்து ப்ரீவியஸாக அடாப்ட் பண்ணியிருந்தா வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸ் போயிட்டு இருந்தால் அந்த ஒரு சின்ன குழந்தைலேருந்தே வந்து ஒரு தாய் பக்கமே இருந்தால் தானே வந்து ஒரு பாசம், ஒரு பாண்ட் எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆக முடியும். சைல்டு டெவலப்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ வந்து மெட்டர்னிட்டி லீவ்ன்றதுனால தான் அதனால தான் தராங்க. இது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மாதிரி இது பண்ணால் அவங்க அந்த அந்த குழந்தைக்கும் தாய்க்குமான பாண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, அது மாதிரி இஷ்யூஸாக இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்ரோச் எது மாதிரி இருக்குன்னா ரைட்ஸ் பேஸ்டாக இருக்கும், நாட் வெல்ஃபேர் பேஸ்டு. தென் கீ ஐடியா என்னென்னா அடாப்டிவ் மதரும் பயாலஜிக்கல் மதரும் வந்து ரைட்ஸில் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நோ டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் மேட்டர்னிட்டி லீவ் இஷ்யூஸ் இன் இயர்லி லா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. லிமிடேஷன் இன் இயர்லி லா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. 3 மாதம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் குழந்தைக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் வந்து அடாப்டிவ் மதர்ஸ் வந்து தருவாங்க. ஓகேங்களா? ஆனால் க்ரௌண்ட் ரியாலிட்டி எது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா. ஒரு அடாப்டேஷன் ப்ராசஸ்னாவே 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ வந்து குழந்தை பிறந்தோடனே ஆனால் ஒரு கேர் இல்லாத பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தையா இருந்தால் கூட அடாப்ட் பண்ணால் 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிரும். ஸோ வந்து அதுவும் வந்து ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸாக. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன நியூஸில் சொல்லியிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து குழந்தைய அடாப்ட் பண்ணுறது வந்து லெஸ் தென் 5% தான் இருக்குது. அதாவது 100 குழந்தைய அடாப்ட் பண்ணுறாங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே அடாப்ட் பண்ணுறவங்க ஜஸ்ட் 4 குழந்தை மட்டும் தான், இல்லாட்டி 3 குழந்தை, இல்லாட்டி 5 அது மாதிரி குழந்தை மட்டும் தான் அடாப்ட் பண்ண முடியுது. அந்த ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஈக்குவாலிட்டி கிரியேட்டட் அது மட்டும் இல்லாமல் பயாலஜிக்கல் மதர்ஸ் வந்து 20 வீக்ஸ் வந்து பெய்ட் லீவ் தருவாங்க. அடாப்டிவ் மதர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ரெடியூஸ்டு பெனிஃபிட்ஸாக தான் ஆல்ரெடி இருந்துகிட்டும் இருக்குது. இந்த 3 மாதம் கேப்ன்றது வந்து மோர் டிஸ்கிரிமினேஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதனால் இம்பேக்ட் என்னங்கன்னா they need bonding time between mother and child. சைல்ட்ஸ் இன்டெகிரேஷன் இன்டு ஃபேமிலி வாஸ் அடாப்டட். நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, ஒரு பேரண்ட்ஸ் ஒரு அம்மா குழந்தை கூட இருந்தால் தான் நல்லா வந்து அடாப்ட் ஆகிட்டு டெவலப் பண்ணுறதுக்கும் சரி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து வெல் க்ரோத் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட் ஆகிடும். அது மாதிரி நியூஸில் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் இது வந்து மேட்டர்னிட்டி லீவ் அடாப்டிவ் மதர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லியிருந்தாங்க. அது என்ன பார்க்கலாமா. சுப்ரீம் கோர்ட் பேட்டர்னிட்டி லீவ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னென்ன பேட்டர்னிட்டி லீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம்வொர்க் கொடுங்க அது மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பயாலஜிக்கல் அண்ட் அடாப்டிவ் மதர்ஸ்க்கும் வந்து சேம் ரைட்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும். ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி இருக்குல்ல, அது வந்து இன்ஷூர் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக வந்து இது மாதிரி வந்து பேட்டர்னிட்டி லீவ் இருக்குன்னு பார்க்கலாமா. சப்போஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் 15 நாள் வந்து பெய்ட் லீவ் வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம்.
ஆனால் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு யூனிஃபார்ம் ரூல்ஸும் இல்லை. அந்த கம்பெனி வேணும்னா எது மாதிரி வேணுமோ அது மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ப்ரைவேட் வந்து எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்க. மதர்ஸ்னால் வந்து ரொம்ப லாங் டைம் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் 15 நாள் கூட ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தை கூட இல்லாமல் அது மாதிரி எந்த ஒரு ரைட்ஸும் இல்லாமல் இருக்குது. அது மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. கீ ஐடியா என்னென்னா, பேரண்ட்ஹுட்ன்றது வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிள் வித் போத் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ்ன்றது அம்மா மட்டுமே இல்லை, கூட வந்து கேர் பண்ணுறது மட்டும் இல்லை, அப்பாவும் வந்து இருக்கணும். ஒரு குழந்தை வந்து நல்லபடியாக இருக்கணும்னா அப்பா அம்மா 2 பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணாலும் 2 பேரும் கேர் பண்ணி பண்ணால் தான் நல்லா இருக்கும். அது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓவராலாக சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் எக்ஸாம் ஃபோக்கஸ் வந்து இந்த கேஸ் மூலமாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஃபஸ்ட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? அடாப்டிவ் மதர்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜிக்கல் மதர்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் ஆண் வந்து ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் வந்து எம்ப்ளாய்மெண்ட்னா எல்லாமே வந்து காமனாக இருக்கணும். அது மாதிரி செகண்ட், ப்ரொமோட் சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஃபேமிலி வெல்பீயிங். இந்த மாதிரி வந்து 3 மாதத்துக்கு பின்னாடி இருந்தாலும் சைல்டு வந்து இது பண்ணுறதுக்கு மதர்ஹுட் வந்து ரொம்ப நெசசரி ஒன். க்ளோஸ் கேரிங் வந்து நெசசரி ஒன். அது மாதிரி பண்ணிக்கலாம். தேர்ட், ஸ்ட்ரென்தன் இன்க்ளூசிவ் ஒர்க் ப்ளஸ் கல்ச்சர். சொன்னால பேரண்டல் லீவும் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அது பாயிண்ட் ஓவரால் எடுத்துக்கிட்டால் சோசியல் செக்யூரிட்டி கோட், மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஃப்ரேம் ஒர்க் வந்து எக்ஸாம் ஃபோக்கஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டாப்பிக்கில் உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துலாமா? 2019 கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின், which one of the following statements is are correct regarding Maternity Benefit Amendment Act 2017? First, pregnant women are entitled 3 months free delivery and 3 months post delivery paid leave. Second, enterprises with crèches must allow the mother premium 6 crèches visit daily. Third, women with 2 children get reduced entitlements. Select the correct answer using the code given below. A 1 and 2 only, B 2 only, C 3 only, D all of the above. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 3 only. ஓகேங்களா? பெய்ட் மெட்டர்னல் லீவ் வந்து என்னன்னா 26 அதாவது 12 வீக்ஸ்லேருந்து 26 வந்து ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. 2 உமனுக்கு இது பண்ணாலும் 12 வீக்ஸாக வந்து இது பண்ணுவாங்க. அதாவது வந்து 2 குழந்தைக்கு மேலே போயிட்டா 3வது குழந்தைனா 12 வீக்ஸாக வந்து லீவ் வந்து டிஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. அது எத்தனை டைம்னா 4 டைம்ஸ். ஓகேங்களா?